நாங்கள் செய்திகளை உருவாக்குவதில்லை, உங்களது கதைகளையே சொல்லும் யூடிவியின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றீர்கள். நான் ரெஹானா அசீம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எதுவித மாற்றமுமின்றி நாடாளுமன்றம் செல்கிறது 20வது அரசியலமைப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து கார்டினல் மெல்கம் ரஞ்சித் அறிந்து வைத்திருந்தாரா என ஆணைக்குழுவில் ஹரின் கேள்வி. 2021ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை அக்டோபர் மாதம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அனுமதி. நியூ டைமண்ட் கப்பலின் தலைவரை நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அறிவித்தல். காடழிப்புகள் தொடர்பில் அரசியல் நிகழ்ச்சி நிரலாம், ஒரே இடத்தில் இருவர் கருத்து மோதல். உலக அளவில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 3 கோடியை கடந்தது. இவை இன்றைய தலைப்புச் செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம். 20வது அரசியலமைப்பு திருத்த வரைவை எதுவித மாற்றமுமின்றி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இதேவேளை அரசாங்கம் முன்வைத்துள்ள 20வது திருத்தம் அனுமதிக்கப்பட்டால் நாடாளுமன்றம் தபால் நிலையம் போன்று ஆகிவிடும் என முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் நேற்று நடைபெற்ற வாராந்த அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சரவை அமைச்சர்கள் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளனர். நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அரசியலமைப்பின் 20வது திருத்தம் வரைவு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளது. சபையில் சமர்ப்பிக்கப்படும் அரசியலமைப்பு வரைவில் எந்தவொரு திருத்தத்தையும் நாடாளுமன்றம் மேற்கொள்ளவும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. நாட்டுக்காக பணியாற்றுவதற்காக மக்களால் தனக்கு ஆணை வழங்கப்பட்டதாகவும், எனவே 19வது திருத்தத்தை எவ்வாறாயினும் நீக்குவேன் என்றும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளார். இந்த நோக்கத்துக்காக 20வது திருத்தம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும், தேவை ஏற்பட்டால் வரைவில் எந்தவொரு திருத்தத்தையும் நாடாளுமன்றத்தில் மேற்கொள்ள முடியும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். எனினும் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்றத்தின் பதவிக்காலங்களும் 19வது திருத்தத்தில் கூறப்பட்டுள்ள ஜனாதிபதியின் 2 கால வரம்பு மாற்றப்படாது என்றும் ஜனாதிபதி உறுதி வழங்கியுள்ளார். இந்த நிலையில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் 20வது அரசியலமைப்பு திருத்தம் குறித்து பேசப்பட்டது. 20வது திருத்தத்தின் நகல் வடிவை அரசாங்கம் விலக்கிக் கொள்ளாது, ஆனால் மாற்றங்கள் மேற்கொள்ளப்படும் என அமைச்சரவை பேச்சாளர்கள் இதன்போது தெரிவித்தனர். 20வது திருத்த நகல் வடிவின் மீளாய்வு குழு சமர்ப்பித்த அறிக்கை அமைச்சரவையில் ஆராயப்படவில்லை என சுட்டிக்காட்டியுள்ள ஊடகவியலாளர்கள் இது குறித்து கேள்வி எழுப்பினர். අමාත්‍ය මණ්ඩල රැස්වීමේදී ඒ සම්බන්ධයෙන් කිසිදු සාකච්ඡාවක් වුණේ නැහැ කියලා අපිට දැනගන්න ලැබුණා. ඉතින් මේක හදිස්සියෙම ඇවිල්ලා එකපාරට ගොළුව සවබිව්වා වගේ නිස්සද්ද වුණා. இதற்கு பதில் வழங்கிய அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல එහෙම නිශ්ශබ්ද වීමක් නැහැ. කවුද කිව්වේ? ලොකුවට සාකච්ඡා කරා. කැබිනට් එකේ කාලය සීමාවෙන් භාගයකට 150කට වැඩිය ගත්තේ සම්බන්ධ. குறிப்பிட்ட அறிக்கை குறித்து அமைச்சரவையில் ஆராயப்பட்டது. அமைச்சரவை நேர ஒதுக்கீட்டில் 50% அதிகமாக இது குறித்து தான் ஆராயப்பட்டது. நகல் வடிவுக்கு அங்கீகாரம் வழங்கிய அமைச்சர்கள் தற்போது அது குறித்து ஏன் குற்றம் சாட்டுகின்றனர் என ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். பிரதமர் நியமித்த குழு அரசமைப்புக்குள் உள்ள அனைத்து அரசியல் விடயங்களையும் ஆராய்ந்து அவற்றை திருத்துவதற்கான பரிந்துரைகளை முன்வைக்கும் என அமைச்சர் இதற்கு பதில் வழங்கினார். சட்டங்களை உருவாக்கும் விடயத்தில் முன்னைய அரசாங்கம் போலவே தற்போதைய அரசாங்கமும் செயற்படுகின்றது என ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதில் வழங்கிய இணை பேச்சாளர் ரமேஷ் பத்ரன அமைச்சரவைக்கு தெரியப்படுத்திய பின்னரே வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியானது. அதன் பின்னர் பொதுவெளியிலிருந்து பல விடயங்கள் எழுந்துள்ளன என தெரிவித்தார். 20வது திருத்தத்தினை உருவாக்கியது யார் என்ற கேள்விக்கு பதில் வழங்கிய அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல මේකට ප්‍රධානීත්වය උනේ ගරු ජනාධිපතිතුමා. ඒකට සම්පූර්ණයෙන්ම සාමූහික වගකීමකින් කටයුතු කරා කැබිනට් මණ්ඩලය. ஜனாதிபதி அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார். ஜனாதிபதியும் அமைச்சரவை அமைச்சர்களும் பூரணமாக இதனை பொறுப்பேற்பார்கள் என தெரிவித்துள்ளார். இதேவேளை அரசியலமைப்பு சீர்திருத்தம் குறித்து ஆளும் மற்றும் எதிர்க்கட்சியினர் தமது கருத்துக்களை இவ்வாறு முன்வைத்திருந்தனர். විශ්වගෙනාවේ අතිගරු ජනාධිපති මේ රටේ රාජ්‍ය නායකයා හැටියට විශ්ව නිර්මාතෘ අතිගරු ජනාධිපතිතුමා. ඉදිරියේදී වෙන්නේ මේ 20 ව්‍යවස්ථා සංශෝධනය. රටට ගැළපෙන රටේ ජනතාවගේ අදහස් වලට තහුම්කම් දීලා සියලුම දෙනාට මේ රටේ සිංහල, මුස්ලිම්, ද්‍රවිඩ සියලු ජාතීන්ට ආගම් වලට රටේ නිදහසේ ජීවත් වෙන්න අයිතිය තියෙන රට ඉදිරියට ගොඩනගන්න පුළුවන් නව ව්‍යවස්ථාවකට තමයි අපි ලෑස්ති. දැන් මාධ්‍ය වාර්තා අනුව ආණ්ඩුව තුලත් මේක එකඟ නොවන කොටසක් ඉන්නවා. ඒක මම විශ්වාස කරනවා යම් කිසි දෙයක සාකච්ඡාවක් ඇතුළේ ඇති වෙයි කියලා. මේ හදන ආණ්ඩු ක්‍රම ව්‍යවස්ථාවට සහ සංශෝධන වලට උචිත විදිහට උත්තර දෙන්න පුළුවන් පිරිසක් ජනතාව එවලා තියෙනවා. ඒ නිසා පාර්ලිමේන්තුවේ 3/2 ලබා ගැනීම ගැන අද ශ්‍රී ලංකා පොදු ජන පෙරමුණ ඉදිරියට කිසිම බයක් නැහැ කියන එක පැහැදිලිවම අපි කියනවා. 20 වෙනි ව්‍යවස්ථාව පරාජය කිරීමේ සහ නැවත 19 ව්‍යවස්ථාවේ තියෙන සියලු අයිතීන් ආරක්ෂා කිරීම
කිරීම සඳහා අපි එක්කව වෙන්න. அநாகரிக தர்மபாலவின் 156வது பிறந்த நாள் நிகழ்வு இன்று கொழும்பு 10 அமைந்துள்ள இலங்கை மகாபோதி விகாரையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது கொழும்பு அபேராம விகாரையிலிருந்து கொழும்பு நகரசபை வரையில் நடைப்பயணம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. குறித்த நிகழ்வில் டம்பல் ரன்ஹாண்டா அமைப்பின் தலைவர் முருத்திட்டுவ ஆனந்த தேரோ உட்பட மகா சங்கத்தினர், சமூக சேவையாளர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது அநாகரிக தர்மபாலவின் சிலைக்கு மரியாதை செலுத்துவதற்காக கோயில் வளாகத்தில் சந்தன மரக்கன்றுகளும் நடப்பட்டது. இதேவேளை அநாகரிக தர்மபாலவின் 156வது ஜனன தின நினைவாக புதிய 500 ரூபாய் நாணயத்தாள்கள் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் WD லக்ஷ்மன் அவர்களால் ஜனாதிபதிக்கு வழங்கி வைக்கப்பட்டது. கொழும்பு பங்குச்சந்தை மற்றும் இலங்கை பத்திரங்கள் பரிவர்த்தனை ஆணைக்குழு இணைந்து கொழும்பு பங்குச்சந்தையின் நடவடிக்கைகளை நவீனமயப்படுத்தியுள்ளது. கொழும்பு பங்குச்சந்தையை டிஜிட்டல் மயப்படுத்துவதன் ஊடாக எதிர்காலத்தில் இலங்கை உலகளாவிய நிதி மூலஸ்தானமாக நிறுவப்படும் என ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்துள்ளார். பங்குச்சந்தையின் நடவடிக்கைகளை டிஜிட்டல் மயப்படுத்தும் நிகழ்வு இன்று கொழும்பு பங்குச்சந்தை வளாகத்தில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச கலந்து கொண்டார். எதிர்காலத்திற்கான ஒரு பாய்ச்சல் என்ற தொனிப்பொருளில் கொழும்பு பங்குச்சந்தை நவீனமயப்படுத்தப்பட்டது. அங்கு நினைவு குறிப்பொன்றை முன்வைத்த பிரதமர் கொழும்பு பங்குச்சந்தையினால் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய இணையதளத்தை இணையத்தில் வெளியிட்டார். டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்டதன் ஊடாக புதிய முதலீட்டாளர்கள் கிளை காரியாலயங்களுக்கு செல்லாத மத்திய வைப்பொன்றை ஆரம்பித்துக் கொள்ளலாம். கொழும்பு பங்கு பரிவர்த்தனை கையடக்க தொலைபேசி பாவனையின் ஊடாக நாடளாவிய ரீதியில் உள்ள முதலீட்டாளர்களுக்கு பங்குச்சந்தை அல்லது தரக நிறுவனங்களை நாடாது கணக்குகளை ஆரம்பிப்பதற்கான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் புதிய முதலீட்டாளர்களுக்கு பங்கு கொடுக்கல் வாங்கல்களுக்கு தடையாக இருந்த தொலைதூரம் என்ற விடயம் இல்லாது போகும். டிஜிட்டல் மயப்படுத்தும் வேலை திட்டத்துடன் பெருந்திரளான தகவல்களை உள்ளடக்கி கொழும்பு பங்கு பரிவர்த்தனை, மத்திய வைப்பு சேவைகள் அமைப்பு ஆகியவற்றின் இணையதளமும் நவீனமயப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் மூலம் முதலீடு, கல்வி, நிதி, எழுத்தறிவு என்பவற்றை இலக்காக கொண்டு இலங்கை பத்திரங்கள் பரிவர்த்தனை ஆணைக்குழு அறிமுகப்படுத்தும் யூடியூப் சேனலும் வெளியிடப்பட்டது. கொழும்பு பங்கு பரிவர்த்தனையின் கையெடுக்க தொலைபேசி பாவனையின் நவீன பதிப்பின் ஊடாக கணக்குகளை ஆரம்பிக்கக்கூடியதுடன் சந்தை கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளல் மற்றும் அந்த கணக்கை விரும்பிய இடத்திலிருந்து விரும்பிய நேரத்தில் இலகுவாக பரிசீலிப்பதற்கும் வசதிகள் காணப்படுகின்றன. கொழும்பு பங்குச்சந்தை டிஜிட்டல் மயப்படுத்தப்படுவதன் ஊடாக எதிர்காலத்தில் இலங்கை உலகளாவிய நிதி மூலஸ்தானமாக நிறுவப்படும் என ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்துள்ளார். இறக்குமதியை முறையாக முன்னெடுப்பதற்காக இறக்குமதி செய்யப்படும் பொருட்களை 3 வகைகளாக வகைப்படுத்துவதற்கு அமைச்சரவையில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைவாக உள்ளூரில் உற்பத்தி செய்யக்கூடிய அல்லது தயாரிக்கக்கூடிய அத்தியாவசியமற்ற பொருட்கள், வர்த்தக பொருட்கள், மோட்டார் வாகனங்கள் ஆகியவற்றின் இறக்குமதி தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. கோவிட்-19 வைரஸ் தொற்றின் காரணமாக வெளிநாட்டு நாணய மதிப்பின் மீது ஏற்பட்ட தாக்கத்தை குறைக்கும் நோக்குடன் இறக்குமதியை முறையாக முன்னெடுத்தல் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளை வழமை நிலைக்கு கொண்டு வருவது தொடர்பில் ஜனாதிபதியால் சமர்ப்பிக்கப்பட்ட பரிந்துரை ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்டது. சௌபாகிய தொலைநோக்கு என்ற கொள்கைக்கு ஏற்ப தேசிய பொருளாதாரத்தை வலுவூட்டுதல் மற்றும் மறுசீரமைப்புக்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக ஜனாதிபதியினால் சுங்க வரிகளை தீர்மானிக்கும் குழு நியமிக்கப்பட்டது. அத்தோடு அந்த குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைவாக இடைக்கால நடவடிக்கை என்ற ரீதியில் இறக்குமதியை முறையாக முன்னெடுப்பதற்காக இறக்குமதி பொருட்கள் 3 பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. உள்ளூர் உற்பத்தி செய்யக்கூடிய அல்லது தயாரிக்கக்கூடிய அத்தியாவசியமற்ற பொருட்கள், வர்த்தக பொருட்கள் மற்றும் மோட்டார் வாகனங்களை இறக்குமதி செய்தலை தற்காலிகமாக இடைநிறுத்தல், வழங்குபவர்களினால் வழங்கப்படும் கடன் வசதியின் அடிப்படையில் அல்லது வெளிநாட்டு நாணயம் செலவிடப்படாத அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட பொருட்களை இறக்குமதி செய்வதற்காக அனுமதி வழங்குதல், உள்ளூர் கைத்தொழிற்சாலைகள், விவசாயத்துறை, ஏற்றுமதி தயாரிப்பு மற்றும் உள்ளூர் நுகர்வுக்கான பொருட்களை இறக்குமதிக்கு அனுமதி வழங்குதல்.
இதற்கமைவாக மேலே குறிப்பிடப்பட்ட படிமுறைகளை நடைமுறைப்படுத்துவதற்காக 1969 ஆண்டு இலக்கம் 1 கீழான இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழான விதிகளை அறிந்து வெளியிடப்பட்ட 4 விசேட வர்த்தமானிகளுக்கு பாராளுமன்றத்தின் அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கென சமர்ப்பிப்பதற்கு நிதி அமைச்சர் என்ற ரீதியில் பிரதமர் சமர்ப்பித்த ஆவணத்திற்கு அமைச்சரவையினால் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையில் சிறுவர்களுக்கான வயதிலே 17 18 உயர்த்தப்பட்டுள்ளது. இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பிலேயே இவ்வறிவிப்பு வெளியானது. இதேவேளை 2021 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் அக்டோபர் மாதத்தின் 2ஆம் வாரத்தில் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட உள்ளது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பு இன்று அரசாங்க தகவல் திணைக்கள கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இதில் அடுத்து வரும் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நகல் வடிவில் நாடாளுமன்றில் முன்வைக்கப்படுவது குறித்து அறிவிக்கப்பட்டது. அதற்கமைய 2021 ஆண்டின் வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பில் நிதியமைச்சர் மஹிந்த ராஜபக்ஷவினால் யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய அரசாங்கத்தின் சௌபாக்கியமான எதிர்காலம் கொள்கை பிரகடனத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்களை நிறைவேற்றுவதற்கான வளங்கள் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட வேண்டும். அமைச்சுக்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சுக்களுக்கு பொறுப்புகளை வழங்கும் வகையில் அமைச்சரவை பத்திரங்களின் ஊடாக வெளியிடப்பட்ட அறிவிப்புகளில் குறிப்பிடப்பட்ட இலக்குகளை அடைந்து கொள்வதற்கான வளங்களை வேறாக்கல் மற்றும் அனைவருக்கும் தூய குடிநீர் திட்டத்தின் ஊடாக முழு நாட்டையும் உள்ளடக்கும் வகையில் 1,00,000 கிலோமீட்டர் நீளமான வீதி புனர்நிர்மாணம் மற்றும் மேம்படுத்தல் வேலை திட்டத்திற்கான நீர்வளம் வடிகான் அமைப்பு போன்ற 2 துறைகளுக்கு முன்னுரிமை வழங்குதல், அரச முதலீடுகளுக்கான வேலை திட்டங்களையும் வளங்களையும் வேறாக்கல், அரசு நிர்வாகத்தை டிஜிட்டல் மயப்படுத்துவதற்கான உதவிகளை செய்தல் போன்ற முக்கிய விடயங்கள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவினால் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய 2021 ஆண்டின் வரவு செலவு திட்டமானது எதிர்வரும் அக்டோபர் மாதம் 2ஆம் வாரத்தில் நகல் வடிவில் நாடாளுமன்றில் முன்வைக்கப்படுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நீதி அமைச்சர் அலி சப்ரியினால் சிறுவர் குற்றங்கள் மற்றும் இளைய குற்றவாளிகள் தொடர்பிலான சட்டத்தை மறுசீரமைப்பதற்கான கோரிக்கைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை இணை பேச்சாளர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார். වයස 18 වඩා අඩු ළමයින් දරුවන් ළමයින් ලෙසත් ඔවුන් විසින් කරන වැරදි සඳහා ඔවුන්ව අධිකරණයෙන් පසුව තිරගත කිරීම නොකර පුනරුත්ථාපනය සඳහා යොමු කරන්නටත් අවශ්‍ය අනුමැතිය ලබා දීලා තියෙනවා. இதுவரை இலங்கையில் 17 வயதிற்கு குறைந்தவர்களை சிறுவர்களாக கருதப்படுவார்கள். எனவே சிறுவர்களுக்கான வயதெல்லையை 17 18 உயர்த்துவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சர் கெஹலியர் ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். எனவே இனிவரும் காலங்களில் 18 வயதிற்கு குறைந்தவர்கள் சிறுவர்களாக கருதப்படுவார்கள் என்றும் இவர்களினால் செய்யப்படும் குற்றங்களுக்காக இவர்கள் சிறைக்கு அனுப்பாமல் புனர்வாழ்வு நிலையத்திற்கு அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். அதேபோன்று இலங்கையின் தொழிலாளர் சட்டத்திற்கு அமைய 15 வயதிற்குட்பட்டவர்கள் தொழிலில் ஈடுபடுவது தடை செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் கைத்தொழில் அமைச்சர் விமல் வீரவத்சவின் கோரிக்கைக்கு அமைய இந்த வயதெல்லையானது 16 உயர்த்தப்பட்டுள்ளது என்று அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார். නීතිය තවත් වසරකින් ඉහළට යනවා. වයස 16 දක්වා අනිවාර්ය අධ්‍යාපනයත් සේවය යොදවා ගැනීම වැළැක්වීමත් මෙම නීති හරහා සිදු වෙනවා. ඒ නිසා අදාළ உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து கர்தினால் மெல்கம் ரஞ்சித் அறிந்து வைத்துள்ளாரா என்பது தொடர்பில் தனியான ஒரு விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து ஆராயும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் நேற்று சாட்சியம் அளிக்கும் போதே அவர் இந்த கருத்தை முன்வைத்திருந்தார். ஹரின் பெர்னாண்டோ முன்வைத்த இந்த கருத்து காரணமாக ஆணைக்குழுவுக்குள் கருத்து மோதல்களும் இடம்பெற்றிருந்தன. ஞாயிறு தாக்குதல் குறித்து ஆராயும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ முதன்முறையாக நேற்று ஆஜராகி சாட்சியம் வழங்கினார். அதில் சாட்சி வழங்கிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ, கடந்த வருடம் உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று முதல் தாக்குதல் நடந்தவுடன் என்னுடைய சகோதரி என்னை அழைத்து, தம்பி, நாங்கள் தேவாலயம் செல்ல இருந்தோம், கிங்ஸ்பரி ஹோட்டலுக்கு செல்லவிருந்தோம், தந்தை நேற்று இரவு அழைத்து செல்ல வேண்டாம் என சொன்னார் என கூறியதாக சொன்னார். அப்பொழுதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இதனை அறிவித்த பின்னர் கொழும்பு தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த தனது தந்தையை சந்திக்க சென்று, உங்களுக்கு இந்த தாக்குதல் தொடர்பில் எப்படி தெரியும் என கேட்டதாக ஹரின் பெர்னாண்டோ மேலும் சாட்சியம் வழங்கினார்.
உங்களை விட பல விடயங்கள் எனக்கு தெரியும் என்று மட்டும் தந்தை தனக்கு சொன்னதாக அவர் மேலும் தெரிவித்தார். குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரி ஒருவர் இந்த விடயத்தை தன்னுடைய தந்தைக்கு தெரிவித்திருக்கலாம் என்ற சந்தேகம் இருக்கிறது எனவும் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு முன்தினம் சிஐடியின் போலீஸ் சரையனாக உள்ள நந்தலால் என்ற நபர் ஹரின் பெர்னாண்டோவின் தந்தையுடன் 356 செகண்ட்கள் பேசியுள்ளமை தொலைபேசி தரவுகளை வைத்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என ஆணைக்குழுவுக்கு கருத்து தெரிவித்த அரசு சிரேஷ்ட சட்டத்தரணி தெரிவித்தார். வனாத்தவில்லுவ பகுதியில் வெடிபொருட்களை மீட்டல் மற்றும் சஹ்ரான் ஹஷீம் குழுவின் உறுப்பினர் ஆமி முஹிடீனை கைது செய்ய பாசிகுடாஸ் என்ற குழுவில் குறித்த சிஐடி சரையன் நந்தலால் சம்பந்தப்பட்டிருந்தார் எனவும் அரசு சிரேஷ்ட சட்டத்தரணி தெரிவித்தார். தாக்குதலுக்கு பின்னர் ஆமி முஹிடீன் கைது செய்யப்பட்ட பொழுது அவருடைய தொலைபேசியில் நந்தலால் என்ற சிஐடி சரையனின் புகைப்படம் இருந்தது எனவும் அரசு சிரேஷ்ட சட்டத்தரணி தெரிவித்தார். எந்த சந்தர்ப்பத்திலும் என்னுடைய தந்தை என்னை அழைத்து தேவாலயங்களுக்கு செல்ல வேண்டாம் என கூறவில்லை எனவும் என்னுடைய சகோதரி என்னை அழைத்து சொன்ன விடயங்கள் தொடர்பில் மட்டுமே தாக்குதல் நடந்த தினம் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ சாட்சி வழங்கினார். அதன்படி என்னுடைய தந்தை வைத்தியசாலையில் உள்ளார். நேற்று இரவு என்னை அழைத்து சொன்னார் தேவாலயம் செல்ல வேண்டாம் என. இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. புலனாய்வு பிரிவில் இப்படியான தரவுகள் உள்ளன. தந்தை அழைத்து சொன்னது கொச்சிக்கடை தேவாலயம் செல்ல வேண்டாம் என. இவ்வாறு செய்தியாளர் சந்திப்பில் தான் தெரிவித்த கருத்துக்களை சில ஊடகங்கள் அரசியல் ரீதியில் தாக்குவதற்கு பயன்படுத்தியது எனவும் ஹரின் பெர்னாண்டோ ஆணைக்குழுவில் தெரிவித்தார். இந்த தாக்குதல் குறித்து கார்டினல் எங்கள் மக்கள் உயிரிழந்தனர், அமைச்சரின் மகன் தப்பினார் என சொன்னது தனக்கு பாரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியது எனவும் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்தார். தாக்குதல் நடக்க முன்னர் பல பேருக்கு தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன என்ற தகவல் வெளியாகியுள்ள நிலையில் தேவாலயங்கள் மட்டும் தெரிந்திருக்கவில்லை என்பதை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் கூறினார். இந்த நாட்டில் கத்தோலிக்க சபையின் தலைவர் ஒவ்வொரு வருடமும் உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று காலை ஆராதனை உட்பட பூஜை நடத்துவார். ஆனால் கடந்த வருடம் மட்டும் கார்டினல் அந்த ஆராதனை உட்பட பூஜையை நடத்தவில்லை என்பது அவர் தாக்குதல் குறித்து அறிந்திருந்தாரா என்பதாலா என்பது தொடர்பில் தனியான விசாரணையை நடத்த வேண்டும் எனவும் ஹரின் பெர்னாண்டோ ஆணைக்குழுவில் தெரிவித்தார். கார்டினல் ஒவ்வொரு வருடமும் உயிர்த்த ஞாயிறு தினத்துக்கு முந்தைய நாள் சனிக்கிழமை நள்ளிரவிலேயே ஆராதனை உட்பட பூஜை நிகழ்வுகளை நடத்துவார் என கார்டினல் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ஆணைக்குழுவிடம் தெரிவித்தார். கடந்த வருடமும் கூட ஏப்ரல் 20 நள்ளிரவில் கார்டினல் கொட்டகேன சாந்த லூசியா தேவாலயத்தில் ஆராதனை நடத்தினார் என உங்களுக்கு சொன்னால் ஏற்றுக்கொள்கின்றீரா என கார்டினல் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ஹரின் பெர்னாண்டோவிடம் வினவினார். அதற்கு நான் இது தொடர்பில் அறிந்திருக்கவில்லை. நான் மேலே கூறிய விடயங்கள் என் மனதுக்கு பட்டதை சாட்சி என்ற ரீதியில் இல்லாமல் சொன்னேன் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் என ஹரின் பெர்னாண்டோ கூறினார். அதன் பின்னர் கொழும்பு கத்தோலிக்க பாடசாலையில் கல்வி பயிலும் ஹரின் பெர்னாண்டோவின் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் பற்றி கார்டினல் தரப்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி கூறியதும் கருத்து மோதல்கள் இடம்பெற்றன. அந்த பாடசாலையில் கல்வி பயிலும் குறித்த மாணவர் கடந்த வருடம் உயிர்த்த தினத்தன்று ரகர் பயிற்சியில் ஈடுபடவும் அதன் பின்னர் கொச்சிக்கடை சாந்த அந்தோணி தேவாலயம் செல்லவும் தயாராக இருந்தார் எனவும், ஆனால் அந்த மாணவர் மட்டும் அன்றைய தினத்தில் பயிற்சிக்காக வரவில்லை என கார்டினல் தரப்பில் ஆஜரான சட்டத்தரணி கூறினார். ஆனால் இந்த கேள்வியை முன்வைத்த கார்டினல் தரப்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணிக்கு எதிராக கருத்து மோதல்களில் ஹரின் பெர்னாண்டோ ஈடுபட்டார். இதற்கு எதிராக ஆணைக்குழு கடும் கண்டனங்களையும் வெளியிட்டது. මට කියන්න පුළුවන් උඩ දෙවි කෙනෙක් ඉන්නවා. ඔය ගහන ගේම් ගහන ඔක්කොම මිනිසුන්ට මේ යථාර්ථයේ ස්වභාව ධර්මයේ වට පනිෂ්මන්ට් එක දෙයි. කතෝලික පල්ලියේ නායකයෝද එහෙම නැත්නම් කතෝලිකයෝද එහෙම නැත්නම් කතෝලික නොවන මේ මිනිසු ભેද කරන්න උත්සාහ කරන කට්ටියද නීතිඥවරුද ඒ සියලු දේ උඩින්න දෙවි කෙනෙක් බලාගන්න. நியூ டைமண்ட் கப்பலின் தலைமை அதிகாரியை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கப்பலில் ஏற்பட்ட தீயை அணைப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்காக 340 மில்லியன் ரூபாய் நட்டஈடாக செலுத்துமாறு சட்டமா அதிபர் தப்புலடி லிபோராவினால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. நியூ டைமண்ட் கப்பல் தீப்பற்றியமை தொடர்பாக கடல் சுற்றாடல் சட்டத்தின் கீழ் நீதிமன்றில் விளக்கமளிப்பதற்காக நியூ டைமண்ட் கப்பலின் கேப்டனை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கான அழைப்பானை பெறுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் படிப்பாளருக்கு சட்டமா அதிபரினால் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருந்தது. கிரேக்க நாட்டவரான திரோஸ் இலியாஸ் எனும் குறித்த கப்பலின் தலைவர் காலியில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள நிலையிலேயே அவரிடம் சிஐடி விசாரணைகளை முன்னெடுத்ததன் பின்னணியிலேயே இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கமைய அவரை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 28 நீதிமன்றில் முன்னிலையாக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதேவேளை கப்பலில் ஏற்பட்ட தீயை அணைப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்காக 340 மில்லியன் ரூபாய் நஷ்ட ஈடாக செலுத்துமாறு சட்டமா அதிபர் தப்புலடி லிபேராவினால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. தீயணைப்பு மற்றும் அதனுடன் தொடர்பட்ட நடவடிக்கைகளுக்கு நேற்று முன்தினம் வரை செலவிடப்பட்ட தொகையினை மீளப்பெறுவதற்கான உரிமை கோரல் கடிதமாக நியூ டைமண்ட் கப்பலின் உரிமையாளர்களின் சட்டத்தரணிகளுக்கு அனுப்பியதாக சிரேஷ்ட அரசு சட்டவாதி நிசாரா ஜெயரத்ன தெரிவித்தார்.
கடற்படை, விமானப்படை, இலங்கை துறைமுகங்கள் அதிகார சபை, கொழும்பு டொக்கியார்ட் நிறுவனம், மீபா எனும் சமுத்திர சூழல் பாதுகாப்பு அதிகார சபை, கரையோர பாதுகாப்பு திணைக்களம் உள்ளிட்ட அனைத்து தரப்புகளும் குறித்த கப்பலில் பரவிய தீயை அணைக்க செலவிட்ட தொகையை மீளப் பெறவே நேற்று வரை முன்னெடுக்கப்பட்ட மதிப்பீட்டின் பிரகாரம் இந்த தொகை கோரப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். கடந்த 1.5 மாதங்களில் இலங்கையில் மிக வேகமாக பாரிய காடழிப்புகள் மற்றும் சுற்றாடல் தொடர்பான சட்ட அத்துமீறல்கள் இடம்பெற்றுள்ளதாக பாகியங்கள் ஆனந்த சாகர தேரர் குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் குறித்த தேரர் உட்பட பலர் அரசியல் நாடகம் ஆடவே சூழலை பாதுகாப்பவர்கள் போன்று நடிப்பதாக சின்ஹலே தேசிய அமைப்பின் தலைவர் டான் பிரசாத் குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கையில் அண்மை காலமாக பல பகுதிகளில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகள் அழிக்கப்படுவதாக சூழல் பாதுகாப்பு ஆர்வலர்கள் மூலம் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. சமூக வலைதளங்களிலும் இந்த காடழிப்பு சம்பந்தமாக பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதோடு புகைப்படங்கள் மற்றும் வீடியோ காட்சிகளும் முன்வைக்கப்பட்டன. இந்நிலையில் கடந்த 1.5 மாத காலப்பகுதியில் இலங்கையில் பாதுகாக்கப்பட வேண்டிய பல்வேறு வனப்பகுதிகளில் காடழிப்புகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்து சுரக்கிமு ஸ்ரீலங்கா அமைப்பு சார்பில் பாகியங்கல ஆனந்த சாகர தேரர் போலீஸ் தலைமையகத்தில் முறைப்பாடொன்றை பதிவு செய்தார். ලංකාවේ මේ වෙනකොට කවදාවටත් වඩා වේගයෙන් මාස 2ක වගේ කාල සීමාවක් ඇතුළත විශාල පාරිසරික විනාශයක් සිද්ධ වුණා. දැන් හන්තානේ අධිසංවේදී පරිසර කලාපයේ අක්කර 5ක් කතරගම කරවිලේ ගාම්සේව අවසමේ අක්කර 200ක ප්‍රමාණික භූමි ප්‍රමාණයක්. අණවිලුන්දාව කියන රම්සත් තෙක් සම්මුතියෙන් ජාත්‍යන්තර සම්මුතියෙන් ආරක්ෂා වෙලා තියෙනවා. ඒ වගේම හොරෝපතාන අක්කර රක්ෂිතයේ අක්කර 150ක් විනාශ වෙලා තියෙනවා. සාමාන්‍ය සරලව ගත්තාම මේ රක්ෂිත වනාන්තර පද්ධති මාසයකමාරකදී විනාශ වෙච්ච භූමි ප්‍රමාණය ගත්තාම වෙනදට වඩා අති වේගෙන් විනාශ වෙලා තියෙනවා. අපි ජනාධිපතිතුමාගෙන් බොහොම කාරුණික ඉල්ලා සිටින අපි ඊයේ ලිපියකුත් එතුමාගෙන් ඉල්ලා සිටියා මේ පිළිබඳ දැනුවත් කරන්න එතුමාට අවබෝධයක් ලබා දෙන්න මේ පිළිබඳ විධිමත් විමර්ශනයක් ඉක්මන් විමර්ශනයක් සිද්ධ කරන්න කියලා අපි එතුමාගෙන් ඉල්ලා සිටිනවා. මේ ආණ්ඩුවෙන් විසින් සැප්තැම්බර් 10 වෙනිදා ගැසට් එකක් ගැහුවා 2192 ඇලවිරා 36. ඒ ගැසට් එකෙන් පැහැදිලිවම ගැහුවා කිසිදු ලියකියවිලි ලේඛනයක් නොමැතුව රජයේ ඉඩම් වල පදිංචි හෝ සංවර්ධනය කර ඇති පුද්ගලයන් වෙත නීත්‍යානුකූල ලේඛන ලබා දීම කඩිනම් කිරීම කියන ගැසට් එක. මේ ගැසට් එකමයි මේ පාරිසරික විනාශයන් වලට මූලික හේතුවක් කියලා අපි දකිනවා. මේ සම්බන්ධව අපි අද පැමිණිල්ලක් යොමු කරා පරිසර සුරක්ෂිතභාවය වෙනුවෙන් දිගින් දිගටම පෙනී සිටිනවා. හරි බොහොම ස්තුතියි වත්තක සාකච්ඡාවක් මම කරන්න කැමතියි ඔෆිස් එකේදී ඔෆිස් එකට අර මේ කියපු පනත යටතේ උඩ විල්පත්තුවේ ගෙවල් ගත්තාට ගෙවල් හම් වෙනක සම්බන්ධව කතා කරේ නැහැ. නකල්ස් කඳු වැටි පිරිසිදු වතුර තියෙන නකල්ස් කඳු වැටි අක්කර 500 ගාණක් විනාශ වෙලා තිනවා. ඒ සම්බන්ධව කතා කරේ නැහැ. හැබැයි මේ ඉස්සර ප්‍රසිද්ධිය කතා කරනකොට හාමුදුරුවන්ගෙන් අහන්න ගොඩක් දේවල් තිබ්බ හාමුදුරුවෝ කතා කරේ නැහැ. හාමුදුරුවෝ මෙතනින් පැන ගියේ විදිය තමයි ඔයගොල්ලෝ දැක්කේ. ඒක නිසා හොඳට මතක තියාගන්න කවුරුත් පරිසරයට ආදරයට නම් කතා කරන්නේ නැහැ. ඒක තමයි ඇත්ත කතාව. කාර්යාලය වලට කියලා කතා කරන්න දෙයක් නැහැ. ප්‍රසිද්ධිය මෙතන මාධ්‍ය ඉදිරියේ කතා කරා නම් අපිට කියන්න තිබ්බ තව දේවල්. මේ ඔක්කොම කරන්නේ දේශපාලන න්‍යාය පත්‍ර වලට අනුව නාට්‍යයක් තමයි හැමෝම කරන්න කියලා පේන්නේ. ඒක නිසා අපි නම් එදා ඉඳන් මේ වෙනතෙක් මොන ආණ්ඩුව තිබ්බත් මොන පක්ෂ තිබ්බත් අපි නම් කතා කරනවා කෙලින්. මේක තමයි ඇත්තම කතාව. හැබැයි හාමුදුරුවෝ පැන ගියේ ඒකයි ඇත්තම මේ අහපු ප්‍රශ්නට උත්තර දුන්නෙත් නැහැ හාමුදුරුවෝ ගියා. ඕක තමයි උනේ. நாட்டில் நேற்றைய தினம் எந்தவொரு கோவிட் தொற்றாளர்களும் இடம் காணப்படாத நிலையில் 215 கோவிட் தொற்றாளர்கள் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேற்று இலங்கையில் கொரோனா தொற்றாளர்கள் எவரும் அடையாளம் காணப்படாத நிலையில் இன்று மாலை 6 மணி வரையில் எந்தவொரு தொற்றாளர்களும் இடம் காணப்படவில்லை. எனவே இலங்கையில் கோவிட் தொற்று உறுதியானவர்களுடைய எண்ணிக்கை 3271 அமைந்தது. அதேபோல் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை 3043 உயர்வடைந்துள்ளது. இதற்கமைய இந்த வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட 215 பேர் தொடர்ந்தும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை நேற்றைய தினம் நாட்டில் 2600 PCR பரிசோதனைகள் இடம்பெற்றுள்ளன. இதுவரை 2,62,378 PCR பரிசோதனைகள் நாட்டில் இடம்பெற்றுள்ளன. இன்றைய தினம் முப்படையினரால் நடத்திச் செல்லப்படும் தனிமைப்படுத்தல் முகாம்களில் இருந்து 608 பேர் தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகளை நிறைவு செய்து வீடு திரும்பியுள்ளனர். இதுவரையில் 41,861 பேர் தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகளை நிறைவு செய்துள்ளதுடன் முப்படையினரால் முன்னெடுக்கப்படும் 59 தனிமைப்படுத்தல் நிலையங்களில் 6,270 பேர் தொடர்ந்தும் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்நாட்டில் உள்ள 154 இந்திய பிரஜைகள் இன்று இந்தியாவை நோக்கி திரும்பச் சென்றுள்ளனர். இதுவரை இலங்கையிலிருந்து சுமார் 2000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் நாடு திரும்பியுள்ளனர். பொடிலெசி என அழைக்கப்படும் ஜனிட் மதுசங்கவை எதிர்வரும் 25ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
இதேவேளை நாட்டில் பல்வேறு குற்றச்செயலுடன் தொடர்புடைய பலர் கைது செய்யப்பட்டனர். இந்தியாவில் குடியேறி வாழ்ந்து வந்த பாதாள உலகுக்குழு உறுப்பினரான அங்கொடலொக்கா உயிரிழப்பதற்கு அவருக்கு ஏற்பட்ட மாரடைப்பே காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரி ஒருவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் இருந்தவர் அங்கொடலொக்காதானா என்று கண்டறிய DNA பரிசோதனைக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. களுத்துறை சிறைச்சாலையில் இருந்த கைதி ஒருவர் தூக்கில் தொங்கி தற்கொலை செய்து கொண்டுள்ளார். போதைப் பொருளுக்கு அடிமையான ஒருவரை இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். குறித்த நபர் கடந்த 15ஆம் தேதி மொரட்டுவ பகுதியில் வைத்து ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டார். அவர் அங்குலான பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடையவர் என்றும் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். ஜோசா என அழைக்கப்படும் போதைப் பொருள் வர்த்தகரின் உதவியாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. போலி விசாவை பயன்படுத்தி நாட்டிலிருந்து கனடாவுக்கு செல்ல முயற்சித்த 13 இலங்கையர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் கத்தார் ஊடாக கனடாவுக்கு செல்ல திட்டமிட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். பல குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர் என கருதப்படும் பொடி லெஸ்ஸி என அழைக்கப்படும் ஜனித் மதுசங்கவை எதிர்வரும் 25ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காலி பிரதான நீதிவான் முன்னிலையில் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களம் தாக்கல் செய்த மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டு விசாரித்த போதே விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. கொஸ்கொட தாரக மற்றும் பொடிலெஸ்ஸி ஆகியோர் ஜனாதிபதி பாதுகாப்பு செயலாளர் மற்றும் சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் உயர் அதிகாரிகள் ஆகியோருக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுத்ததாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கடந்த 8ஆம் தேதி நீதிமன்றத்துக்கு அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த அளவில் யூடிவியின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. எமது அடுத்த செய்திகளை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.